வீட்டில் இருந்துக்கிட்டே பார்ட் டைமாக வேலை பார்த்து கை நிறைய சம்பாதிக்கணும்னு ஆசைப்படுற எல்லாருக்குமே ஒரு சூப்பரான சான்ஸ். இந்த ஜாபை பற்றின இன்னும் நிறைய டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்க விரும்புனீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க வாட்ஸ்அப் லிங்கை கிளிக் பண்ணி பாருங்கள். அங்கேயே உங்களுக்கு தேவையான எல்லா டீட்டெயில்ஸையுமே ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. எபிசோட்கான ஓப்பனிங் சீன்ல பார்த்தோம்னா ரொம்பவே உடம்பு சரியில்லாம ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகியிருக்க தன்னோட அம்மா உயிரை காப்பாத்துறதுக்காக யாருன்னே தெரியாத ஒருத்தர் கூட ஒன் நைட் ஸ்டாண்ட்ல ஈடுபட்டிருக்க நம்ம ஹீரோயின் நேனான தான் காட்டுறாங்க. போயும் பணத்துக்காக இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டோங்கிற குற்ற உணர்ச்சியில இருந்து மீள முடியாம ரூமை விட்டு வெளியில வந்ததும் அவங்க ஹாஃப் சிஸ்டர் ஜிம்மி நிறையவே காசு கொடுத்து இதுக்கப்புறம் நீ இந்த ஊர் சைடே வரக்கூடாதுன்னு சொல்லி மிரட்டவும் ஹீரோயின் பயந்து போய் அங்கே இருந்து கிளம்பிடுறா. பட் இந்த ஜிம்மி ஃப்ராடு ஆள் மாறாட்டம் பண்ணி ஹீரோயின் இருந்த அந்த பிளேஸ்ல போய் உட்காரவும் நைட் அவங்க கூட ஒன் நைட் ஸ்டாண்ட்ல இருந்த அந்த பணக்கார பிசினஸ்மேன் ஜிம்மி தான் தன்னோட உயிரை காப்பாத்தினா போல நினைச்சுக்கிட்டு தன்னோட ரொம்பவே எக்ஸ்பென்சிவான பிளாக் கார்டை கொடுத்து என்னோட உயிரை காப்பாத்தினதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி, சோ இதுக்கப்புறம் உனக்கு என்ன வேணும்னாலும் தயங்காம என்கிட்ட கேளுன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறான். கட் பண்ணா 5 வருஷத்துக்கு அப்புறம் அன்னைக்கு நடந்த சம்பவத்தினால ஹீரோயின் பிரெக்னென்ட் ஆகியிருப்பாங்க. சோ இப்ப அவங்களுக்கு 2 குழந்தைங்க, ஒரு பையன் ஒரு பொண்ணு. அதே நேரம் தன்னோட அம்மாவை ஃபாரினுக்கு கூட்டிட்டு வந்து ட்ரீட்மெண்ட்லாம் பார்த்து காப்பாத்திட்டதுனால இப்ப திரும்ப சைனாக்கு போக வேண்டிய சிச்சுவேஷன் ஏற்பட்டுறவும் இத்தனை வருஷமா அவங்களுக்கு ரொம்பவே உதவியா இருந்துட்டு இருந்த தன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டான ஜானிக்கு டாடா பை பை எல்லாம் சொல்லிட்டு ஹீரோயின் தன்னோட 2 குழந்தைங்களையும் கூட்டிட்டு சைனாக்கு வந்துடுறாங்க. இந்த விஷயம் இப்ப ரொம்பவே ஃபேமஸான ஃபேஷன் டிசைனரா இருந்துட்டு இருக்க ஜிம்மிக்கு தெரிய வந்ததும் மிரண்டு போயிடுறா. பிகாஸ் இவ அன்னைக்கு நடந்த சம்பவத்தை வச்சு ஹீரோ பக்கத்துல நெருங்கினது மட்டும் இல்லாம ஹீரோயின் ரொம்ப கஷ்டப்பட்டு டிசைன் பண்ண எல்லா டிசைன்ஸையுமே தன்னோடதுன்னு சொல்லி பெரிய ஃபேஷன் டிசைனர் ஆகிருப்பா. சோ எங்க நம்ம ஹீரோயின் திரும்ப சைனாக்கு வரதுனால தன்னோட சாயம் வெல்த் போயிருமோன்னு சொல்லி பயந்துட்டு இருக்கும் போதுதான் அதே ஃபேஷன் ஷோல நம்ம ஹீரோயின் தன்னோட டிசைன்ஸ் எக்ஸிக்யூட் பண்றதுக்காக மாடல்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. நிஜமாவே உன் டிசைன்ஸ் எல்லாம் ரொம்ப சூப்பரா இருக்கு, பட் எதுக்காக நீ உன் ஃபேஸை ரிவீல் பண்ண மாட்டேன்னு ஃப்ரெண்டு கேட்க எனக்கு பெருசா அதுல விருப்பம் இல்ல, பட் கண்டிப்பா ஒரு நாள் நான் ஆசைப்பட்ட மாதிரி ஒரு பெரிய ஃபேஷன் டிசைனர் ஆகிருவேன்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கச்ச ஜிம்மி பார்த்துட்டு என்ன என்கிட்ட வாங்கின காசெல்லாம் காலி பண்ணிட்ட போல திரும்ப சம்பாதிக்கிறதுக்காக தான் சைனாக்கு வந்திருக்கியான்னு கேட்க என்னோட கஷ்ட காலத்தை நீ உனக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டு உன்னோட வாழ்க்கையில முன்னேறிட்டில, அப்புறம் எதுக்காக தேவையில்லாம என்ன புள்ளி பண்ணிட்டு இருக்க, இதுக்கப்புறம் உனக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமுமே இல்லைன்னு ஹீரோயின் திட்டுறாங்க. என்ன இருந்தாலும் நீயும் நானும் ஹாஃப் சிஸ்டர் ஆச்சே, சோ உன் அம்மாவை காப்பாத்துறதுக்காக நான் தான் காசு கொடுத்தங்கிறத நீ மறந்துடாதன்னு ஜிம்மி சொல்றா. நான் மட்டும் கொஞ்சம் பொறுமையா நிதானமா லீகலான ஆக்ஷன் எடுத்திருந்தா இந்நேரத்துல நீ ஒன்னுத்துக்கும் பிரயோஜனம் இல்லாத ஒரு டம்மி செல்லா காசு ஆகிருப்ப. ஏதோ என் நேரம் சரியில்லாததுனால நான் பேசாம விட்டுட்டேன், சோ அதையே அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டு என்ன திரும்ப திரும்ப சீண்டி பாக்கணும்னு நினைக்காத, அப்புறம் கஷ்டப்பட வேண்டியது நீயாதான் இருக்கும்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கும் போது குழந்தைங்க 2 பேரும் வேகமா ஓடி வந்து ஹீரோயின் பக்கத்துல நிக்கவும் அட என்ன இவங்க 2 பேரும் அப்படியே ஹீரோவோட மினி ஜெராக்ஸ் மாதிரி இருக்காங்க. ஒருவேளை அன்னைக்கு நடந்த சம்பவத்துல ஹீரோயின் பிரெக்னென்ட் ஆகிருப்பாளோ, இவங்க 2 பேரும் ஹீரோக்கு பிறந்த குழந்தைங்களா இருப்பாங்களோன்னு சொல்லி ஜிம்மி ரொம்ப மிரண்டு போயிடுறா. இதுக்கப்புறம் இவகிட்ட பேச விருப்பம் இல்லாத நம்ம ஹீரோயின் குழந்தைங்க 2 பேரையும் கூட்டிட்டு அங்க இருந்து கிளம்பும் போது குட்டி பையன் இந்த ஆன்ட்டி ஏதோ ஒரு விஷயத்த வச்சு எங்க அம்மாவை புள்ளி பண்ணிருக்காங்க, எனக்கு இவங்கள சுத்தமா பிடிக்கல, திரும்ப எனக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சதுன்னா கண்டிப்பா இந்த ஆன்ட்டியை நான் வச்சு செய்வேன்னு ரிவெஞ்ச் எடுக்க முடிவு பண்றான். என்ன இவன் எந்த ஆங்கிள் பார்த்தாலும் ஹீரோ மாதிரியே இருக்கானே, ஒருவேளை அப்படி இருக்குமோ இப்படி இருக்குமோன்னு சொல்லி கன்ஃபியூஷன்ல அவன் பின்னாலேயே போகும்போது ஒரு முக்கியமான வேலை இருக்குன்னு சொல்லி ஜிம்மியோட அசிஸ்டன்ட் அவளை கூட்டிட்டு போயிடுறா. தென் இப்ப நம்ம ஹீரோயின் பண்ண இந்த ஃபேஷன் ஷோ ரொம்ப சக்சஸ்ஃபுல் ஆகிறதுனால பெரிய பெரிய கம்பெனில இருந்து ஹீரோயினுக்கு நிறைய ஆஃபர்ஸ் எல்லாம் வரவும் சந்தோஷத்துல ஹீரோயின் குழந்தைங்களை கார்ல கூட்டிட்டு போயிட்டு இருக்கும் போது எதிர்பாராத நேரத்துல நம்ம பணக்கார ஹீரோ குறுக்க வரவும் ஹீரோயின் பயந்து போய் கார் ஆஃப் பண்ணிட்டு வெளியில வந்து பார்த்தா ஹீரோ கீழே விழுந்து கிடக்கான். நம்ம தான் காரை விட்டு ஏத்திட்டோம் போலன்னு பயந்துடுற நம்ம ஹீரோயின் ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணி கூப்பிட்டதுமே கொஞ்ச நேரத்துல வந்துடுற டாக்டர் செக் பண்ணி பார்த்துட்டு ஹீரோ வயித்துல யாரோ கத்தியால குத்துன மாதிரி இருக்கு, சோ உடனே ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி ஆகணும்னு சொல்ல ஹீரோயின் தன்னோட ஃப்ரெண்டு கிட்ட குழந்தைங்களை பத்திரமா வீட்டுக்கு அழைச்சிட்டு போ, ஏதோ எமர்ஜென்சி போல, சோ நானுமே ஹாஸ்பிட்டலுக்கு போறேன்னு சொல்லி ஹீரோ கூட ஆம்புலன்ஸ்ல ஏறிடுறாங்க. அவன் போட்டிருக்க ட்ரெஸ் ரொம்பவே ஹை குவாலிட்டி மெட்டீரியலுங்கிறதுனால ஹீரோயின் பார்த்ததுமே ஹீரோ ரொம்ப பெரிய பணக்காரங்கிறத கண்டுபிடிச்சிடுறாங்க. பட் அன்னைக்கு நைட்டு நாம இவன் கூட தான் ஒன் நைட் ஸ்டாண்ட்ல இருந்தோங்கிற விஷயம் ஹீரோயினுக்கு இன்னமுமே ஞாபகம் வரல. ஆபரேஷன் தியேட்டரை ரீச் பண்ணதும் டாக்டர் ஹீரோயினை வெளியில வெயிட் பண்ண சொல்லும் போது ஹீரோ நல்லா கையை டைட்டா பிடிச்சிருக்கான், ஹீரோயினால எடுக்கவே முடியல. அப்புறம் டாக்டர் ஒரு வழியா போராடி ஹீரோ கைய விலக்கி விட்டுட்டு ஆபரேஷன் தியேட்டருக்கு கூட்டிட்டு போய் அவனை காப்பாத்திடுறாங்க.
தென் நர்ஸ் வந்து ஒரு சில முக்கியமான ப்ரொசீஜருக்காக ஒரு ஃபார்மை கொடுத்து சைன் போட சொல்லவும் நம்ம ஹீரோயினுமே வேற ஆப்ஷன் இல்லாம தயக்கத்தோட சைன் பண்ணி தராங்க. இவர்கிட்ட ஐடி கார்டு இல்லாததுனால இவர் யாரு என்ன எங்கிருந்து வந்திருக்காருங்கிற எதுவும் தெரியாம நான் எப்படி ஒரு ஃபேமிலிக்கு இன்ஃபார்ம் பண்ண போறேன்னு தெரியாம ஹீரோயின் புலம்பிட்டு இருக்கும் போது கண் விழிக்கிற நம்ம ஹீரோ ஆம்புலன்ஸ்ல வரும்போதே ஹீரோயினை ஓரளவுக்கு பாத்திருப்பான். சோ இப்ப கரெக்டா அடையாளம் கண்டுபிடிச்சி என் உயிரை காப்பாத்தினதுக்கு ரொம்ப தேங்க்ஸ், உங்களுக்கு என்ன வேணும்னாலும் தாராளமா என்கிட்ட கேளுங்கன்னு சொல்ல அதெல்லாம் எதுவும் வேண்டாம், பட் நேத்து நைட்டு உங்க மேல காரை மோதி ஆக்சிடென்ட் பண்ணது நான் தான், சோ தயவு செஞ்சு என் மேல போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணிடாதீங்க, அதுக்கு பதிலா உங்களுக்கு எவ்வளவு காம்பன்சேஷன் தர வேணாலும் நான் ரெடியா இருக்கேன்னு ஹீரோயின் சொல்ல அதெல்லாம் வேண்டான்னு ஹீரோ ரிப்ளை பண்ணவும் என்ன இவன் சரியான லூசா இருப்பான் போலியே, நானே காம்பன்சேஷன் தரேன்னு சொல்றேன் பட் வேண்டாங்கிறான், ஒருவேளை ஆக்சிடென்ட் ஆனதுல தலையில ஏதாவது அடிபட்டிருக்கும் போலன்னு ஹீரோயின் யோசிச்சுட்டு இருக்கும் போது ஹீரோ எழுந்திருக்கவும் இல்ல நீங்க உட்காருங்க, உங்களுக்கு என்ன தேவைப்பட்டாலும் நானே பண்றேன், நீங்க சாப்பிட்டு ரொம்ப நேரம் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன், சோ வெயிட் பண்ணுங்க நானே போய் சாப்பாடு வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிளம்பிடுறாங்க. பட் திரும்ப வந்து பாக்கும்போது பெட்ல நம்ம ஹீரோவை காணும். அதனால ரிசப்ஷன்ல விசாரிக்கிறாங்க. இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாலதான் அந்த பேஷண்ட் டிஸ்சார்ஜ் ஆகி போனாங்கன்னு சொல்ல நம்ம ஹீரோயின் தன்னோட கான்டாக்ட் டீடைல ஒரு பேப்பர்ல எழுதி தந்து ஒருவேளை அந்த பேஷண்ட் திரும்ப ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாருன்னா அவர்கிட்ட இதை கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறா. கட் பண்ணா உயிரோட திரும்ப வந்து முக்கியமான போர்ட் மீட்டிங்ல உட்கார்ந்துருக்க நம்ம ஹீரோவை பார்த்து மத்த ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாருமே மிரண்டு போயிடுறாங்க. பிகாஸ் இவங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து பிளான் பண்ணி தான் நம்ம ஹீரோவை காலி பண்றதுக்காக ஆளுங்களை செட் பண்ணிருப்பாங்க. பட் அது எல்லாத்தையுமே கடந்து நம்ம ஹீரோ இப்ப உயிரோட இருக்கிறத பார்த்து பயந்து போயிடுற இவங்களாம் ஒரு முக்கியமான வேலை இருக்குன்னு சொல்லி அங்கிருந்து எஸ்கேப் ஆகவும் சந்தேகப்படுற நம்ம ஹீரோ தன்னோட மேனேஜரை விட்டு இவங்க எல்லாரையுமே தனித்தனியா கண்காணிக்க சொல்றது மட்டும் இல்லாம தன்னோட உயிரை காப்பாத்தின ஹீரோயினுக்கு $5 மில்லியன் பணம் கொடுக்க சொல்லவும் மேனேஜருமே ஹீரோயினை தேடி ஹாஸ்பிட்டலுக்கு போறாரு. இப்பதான் அவங்க கிளம்புனாங்க. பட் அவங்க கான்டாக்ட் டீடைல கொடுத்துட்டு போயிருக்காங்கன்னு சொல்லி நம்ம ஹீரோயின் எழுதி தந்த பேப்பரை ரிசப்ஷனிஸ்ட் மேனேஜர் கிட்ட கொடுத்துடுறாங்க. நெக்ஸ்ட் நம்ம ஹீரோயின் தன்னோட 2 குழந்தைங்களையும் அழைச்சிக்கிட்டு ஷாப்பிங்க்கு வந்த இடத்துல நம்ம குட்டி பையன் ஜிம்மிய பாத்துடுறான். அவ்வளவுதான் செம்ம கடுப்பாகிடுது. பிகாஸ் தன்னோட அம்மாவை புள்ளி பண்ணிட்டாங்க, எப்படியாவது இவங்களை ரிவெஞ்ச் எடுத்தாகணும்னு முடிவு பண்ணிருந்தால. சோ தன்னோட அம்மாவான ஹீரோயின் கிட்ட ஐஸ்கிரீம் கேட்டு வாங்கிட்டு எனக்கு ரொம்ப அர்ஜென்டா ரெஸ்ட் ரூம்க்கு வருது நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறான். இங்க ஜிம்மி கடந்த 5 வருஷமா எனக்கு தேவையான எல்லாத்தையுமே ஹீரோ பண்ணி தரான். பட் என்ன லவ் பண்ண மாட்டான், என்ன மேரேஜ் பண்ணிக்க ஒத்துக்க மாட்டான். இப்படியே போயிட்டு இருந்தா இன்னும் 15 வருஷம் ஆனா கூட நான் ஆசைப்பட்ட காரியம் நடக்காது போல. சோ எப்படியாவது நான் ஹீரோவை உஷார் பண்ணி ஆகணும்னு சொல்லி ரொம்பவே கிளாமரஸான ரெட் கலர் ட்ரெஸ் போட்டுட்டு வந்து கண்ணாடியில பாத்துட்டு இருக்கும் போது வேணுக்குனே நம்ம குட்டி பையன் அவ ட்ரெஸ்ல ஐஸ்கிரீமை கொட்டிட்டு ஐயோ சாரி ஆண்டி நான் பார்க்கவே இல்லைன்னு சொல்லி சமாளிக்கவும் ஜிம்மி செம்ம டென்ஷன் ஆகிடுறா. பட் வெளியில காட்டிக்காம இவன் நம்ம ஹீரோக்கு பிறந்த பையன் தானாங்கிறத செக் பண்றதுக்காக நானும் உன்னோட அம்மாவும் சின்ன வயசுல இருந்தே பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு சொல்ல இவன் தான் ரொம்ப புத்திசாலியாச்சே. சோ இவ வேற ஏதோ பிளான் பண்றாங்கறத புரிஞ்சுக்கிட்டு ஓ அப்படியா ஆண்டி, பட் நான் இப்ப எங்க அம்மா கூட வரலையே அப்பா கூட தான் வந்திருக்கேன்னு சொல்ல ஓ அப்படியா சரி நான் உங்க அப்பாவை பார்த்ததே இல்லையே எங்க இருக்காருன்னு ஜிம்மி கேட்க அதோ அங்கதான் வெளியில வெயிட் பண்ணிட்டு இருக்காரு, நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க நான் இதோ வந்துடுறேன்னு சொல்லி விட்டா போதும்னு குட்டி பையன் அங்கே இருந்து ஓடி போயிடுறான். ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் தான் தன்னை நம்ம ஏமாத்திட்டு ஓடிட்டாங்கிற விஷயம் ஜிம்மிக்கு புரிய வருது. செம்ம டென்ஷன் ஆகி கத்த ஆரம்பிச்சிடுறான். குடு குடு குடுன்னு ஓடி வந்த நம்ம குட்டி பையன் தெரியாம ஆப்போசிட்ல வந்துட்டு இருக்க நம்ம ஹீரோ மேல இடிச்சு கீழே விழுந்துறவும் சாரி அங்கிள் நான் தெரியாம பண்ணிட்டேன் என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்ல மேனேஜர் பார்த்துட்டு என்ன இந்த குட்டி பையன் அப்படியே நம்ம சிஇஓவோட மினி ஜெராக்ஸ் மாதிரி இருக்கான்னு சொல்லி ஆச்சரியப்படுறாரு. அதுக்கு மேல நம்ம ஹீரோ இந்த குட்டி பையன் பாக்குறதுக்கு மட்டும் என்ன மாதிரி இல்ல, இவன் என் பக்கத்துல நெருங்கினதுமே என்ன அறியாம எனக்குள்ள ஒரு ஃபீலிங்ஸ் உருவாச்சு, அதுக்கு பேர் என்னங்கிறது தான் எனக்கு தெரியலன்னு யோசிக்க ஆரம்பிச்சிடுறான். பாஸ் எனக்கு தோணுனதுதான் உங்களுக்கும் தோணுச்சா, வேணும்னா நான் அந்த குட்டி பையனை பத்தி விசாரிக்கவான்னு மேனேஜர் கேட்க ஹீரோவுமே ஓகே சொல்லிடுறாரு. அப்புறம் வீட்டுக்கு வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட அவங்க ஃப்ரெண்டு நம்ம பார்ட்னர்ஷிப்புக்காக அப்ளை பண்ணியிருந்த பிராண்ட் அதை அக்செப்ட் பண்ணிட்டாங்க. சோ நம்ம அடுத்த வாரத்துல இருந்து உன்னோட டிசைன்ஸ் எல்லாம் ஆன்லைன்ல சேல்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடலான்னு சொல்ல ஹீரோயின் ரொம்ப சந்தோஷப்படுறா. அப்புறம் நீ உன் குழந்தைங்களோட அப்பாவை கண்டுபிடிச்சா என்ன, பிகாஸ் உன் பையனை பத்தி எந்த பிரச்சனையும் இல்ல, ஆனா உன் பொண்ணு அப்பாவோட பாசத்துக்காக ரொம்ப ஏங்கிட்டு இருக்கா, அட்லீஸ்ட் பாப்பாவோட ஃபீலிங்ஸுக்கு மதிப்பு கொடுத்தாவது நீ அவங்க அப்பா யாருங்கிறத தேடி கண்டுபிடின்னு ஃப்ரெண்டு சொல்ல என்னால கண்டிப்பா முடியாது, பிகாஸ் அந்த மனுஷன் குழந்தைங்க 2 பேரையும் என்னோட பசங்கன்னு சொல்லி என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டு போயிட்டா அப்புறம் அவங்க இல்லாம என்னால தனியா வாழ முடியாது, என்னோட உலகமே அவங்கதான், அவங்களுக்காக தான் இத்தனை வருஷமா நான் வாழ்ந்துட்டு இருந்தேன், சோ கண்டிப்பா நான் அவங்க அப்பாவை தேடி கண்டுபிடிக்க மாட்டேன்னு ஹீரோயின் ஸ்ட்ரிக்டா சொல்லிடுறாங்க.
ஓகே இதுக்கப்புறம் எல்லாம் உன்னோட விருப்பம் தான். அப்புறம் நாளைக்கு நைட்டு மிஸ்டர் மோவோட ஃபேமிலி ஒரு பெரிய பார்ட்டி அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. அதுக்கான இன்விடேஷனுமே நமக்கு வந்திருக்கு. பட் நாளைக்கு நான் என் ஃபியான்சே கூட டின்னருக்கு போறதுனால நீ மட்டும் தனியா போய் அந்த பார்ட்டி அட்டென்ட் பண்ணிட்டு வந்துருன்னு ஃப்ரெண்டு சொல்லவும் ஹீரோயினுமே சூப்பரா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு மிஸ்டர் மோ ஃபேமிலி அரேஞ்ச் பண்ணிருக்க பார்ட்டிக்கு போறாங்க. ஆனா ஜிம்மிக்கு இது சுத்தமா பிடிக்கல. ஏன்னா இன்னும் கொஞ்ச நேரத்துல ஹீரோ அங்க வந்துருவான். சோ எங்க இவங்க 2 பேரும் நேருக்கு நேர் பாத்துக்கிட்டா அன்னைக்கு நைட் நடந்த சம்பவம் ஞாபகம் வந்து தன்னை ஹீரோ கழட்டி விட்டுட்டு இவ கூட சேர்ந்துருவானோங்கிற பயத்துல உன்ன மாதிரி ரொம்பவே சீப்பான ஆளுங்களா இங்க வரக்கூடாதுன்னு சொல்லி புள்ளி பண்ணவும் நம்ம ஹீரோயின் பெருசா கேர் பண்ணிக்கல. பிகாஸ் அவங்க கிட்ட அந்த பார்ட்டிக்கான இன்விடேஷன் இருக்கு. பிளஸ் மிஸ்டர் போக்காக கிஃப்ட்டுமே வாங்கிட்டு வந்திருக்காங்க. சோ ஜிம்மியை அசால்ட்டா எதிர்த்து பேசிட்டு தைரியமா பார்ட்டிக்குள்ள போகவும் டென்ஷன் ஆகிடுற ஜிம்மி இப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம முழிக்கும் போதுதான் மிஸ்டர் மோவோட பேத்தி கழுத்துல ரொம்பவே எக்ஸ்பென்சிவான ஒரு டைமண்ட் நெக்லஸ் போட்டிருக்கிறத பார்த்துட்டு இத வச்சு ஹீரோயினை இந்த பார்ட்டியை விட்டு வெளியில அனுப்பலான்னு முடிவு பண்ணி அங்க வேலை பார்த்துட்டு இருக்க ஒரு வெயிட்டர் கிட்ட நிறையவே காசு கொடுத்து நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது, எப்படியாவது மிஸ்டர் மோவோட பேத்தி கழுத்துல போட்டிருக்க நெக்லஸ் திருடி என்கிட்ட கொடுத்தாகணும்னு சொல்ல அவனுமே ஓகேன்னு ரிப்ளை பண்ணிட்டு காசை வாங்கிடுறான். இத நம்ம ஹீரோயின் பாத்துடுறாங்க. ஈவன் பிளான் பண்ண மாதிரியே வெயிட்டர் அந்த நெக்லஸ் திருடினதுக்கு அப்புறம் ஹீரோயின் மேல ஒயினை கொட்டிட்டு சாரி மேடம் உங்க ட்ரெஸ் நான் ஸ்பாயில் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன், சரி அங்க ஒரு ரூம் இருக்கு அங்க வந்து நீங்க ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கோங்கன்னு சொல்லி கூட்டிட்டு போயிடுறான். இந்த கேப்ல ஜிம்மி நம்ம ஹீரோயின் ஹேண்ட்பேக்கை நைஸா ஓபன் பண்ணி அந்த எக்ஸ்பென்சிவான நெக்லஸ போட்டுட்டு என்னமோ எதுவுமே நடக்காத மாதிரி வெளியில வந்துடுறா. இது தெரியாம நம்ம ஹீரோயின் ரெஸ்ட் ரூம்ல இருந்து வெளியில வந்ததும் அங்க இருக்கிற எல்லா பணக்காரங்களும் சுத்தி அவளை ரவுண்டு கட்டி ஜிம்மி பேச்ச கேட்டுக்கிட்டு நம்ம ஹீரோயின் தான் அந்த நெக்லஸ் எடுத்திருப்பான்னு சொல்லி பிளேம் பண்ணவும் ஹீரோயின் சிரிச்சுக்கிட்டே ஒத்துக்க மாட்டாங்க. இங்க இருக்கிற நாங்க எல்லாருமே பணக்காரங்க, சோ எங்களுக்கு அந்த நெக்லஸ் மேல பெருசா ஆசை கிடையாது. பட் நீ மட்டும் தான் புவரான பேக்ரவுண்ட்ல இருந்து வந்திருக்க, அதனால நீ தான் காசுக்கு ஆசைப்பட்டு அந்த நெக்லஸ் எடுத்திருப்பன்னு சொல்லி பிளேம் பண்ணவும் நான் தான் திருநங்கிறதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கான்னு ஹீரோயின் கேட்க ஆதாரம் என்ன இப்பயே நாங்க நிரூபிச்சு காட்டுறோம்னு சொல்லி அங்க இருக்கிற ஒரு பொண்ணு நம்ம ஹீரோயினோட ஹேண்ட்பேக்கை வாங்கி ஓபன் பண்ணி பார்த்தா அதுக்குள்ள நெக்லஸ் இருக்கு. இதை விட வேற என்ன ஆதாரம் வேணும் நீ தான் திருநங்கிறத நாங்க ப்ரூவ் பண்றதுக்குன்னு ஜிம்மி கேட்க இப்ப என்கிட்ட ஒரு முக்கியமான ஆதாரம் இருக்கு, அதை நான் காட்டினா இந்த நெக்லஸ் நான் எடுக்கலங்கிறதும் நிரூபணம் ஆகிரும். அதே நேரம் அந்த நெக்லஸ் யார் என் ஹேண்ட்பேக்ல போட்டாங்கிறதையுமே என்னால நிரூபிக்க முடியும்னு ஹீரோயின் சொல்ல அவ்வளவுதான் ஜிம்மிக்கு அல்ல வேர்த்து போயிடுது. அதே நேரம் நம்ம ஹீரோவுமே ஸ்பாட்டுக்கு வந்துடுறான். ஆல்ரெடி ஹீரோ ஹீரோயினுக்கு 2 பேரை ஒருத்தருக்கு இன்னொருத்தர் தெரியுங்கிறதுனால ரொம்பவே கேஷுவலா பேசிக்கிறாங்க. பட் இதை ஜிம்மியால ஏத்துக்க முடியல. பத்தாவதுக்கு அங்க இருக்கிற எல்லாருமே ஹீரோயினை பார்த்து திருடி திருடின்னு சொல்லவும் சில விஷயங்களை நாம மேலோட்டமா பார்த்து முடிவு பண்ணிடக்கூடாது. அதுக்கு பின்ன என்ன பேக் ஸ்டோரி இருக்குங்கிறத கேட்டா மட்டும்தான் குற்றவாளி யாருங்கிறத நம்மளால தெரிஞ்சுக்க முடியும்னு ஹீரோ சொல்ல நம்ம ஹீரோயினுமே தன்னோட மொபைல்ல ரெக்கார்ட் ஆகியிருக்க ஒரு முக்கியமான வீடியோவை காட்டுறாங்க. ஆக்சுவலா ஜிம்மி தான் அந்த வெயிட்டர் கிட்ட காசை கொடுத்து நெக்லஸ் திருட சொன்னாங்கிற விஷயம் ஹீரோயினுக்கு ஏற்கனவே தெரியும்ல. சோ என்ன வேணாலும் நடக்கலான்னு உஷாரா இருந்த நம்ம ஹீரோயின் ரெஸ்ட் ரூமுக்கு போகும்போது தன்னோட மொபைல் கேமராவை ஆன் பண்ணிருப்பாங்க. அப்புறம் என்ன ஜிம்மி அந்த ரூம்குள்ள வந்தது, நம்ம ஹீரோயின் பேக்கை ஓபன் பண்ணி எக்ஸ்பென்சிவான நெக்லஸ போட்டதுன்னு சொல்லி எல்லாமே கம்ப்ளீட்டா ரெக்கார்ட் ஆகிருக்கும். சோ இப்ப இந்த எவிடன்ஸ் ரிவீல் பண்ணி நம்ம ஹீரோயின் தான் மேல எந்த தப்புமே இல்லங்கறத ப்ரூவ் பண்ணிடுறாங்க. ஜிம்மியால எதுவுமே சொல்ல முடியல. அங்க இருக்கிற எல்லாரும் அவளை ஒரு மாதிரி குறுகுறுன்னு முறைச்சு பார்க்கவும் எப்படா இங்க இருந்து தப்பிக்கலான்னு தெரியாம யோசிக்கும் போதுதான் அங்க மிஸ்டர் மோ வந்துடுறாரு. என் மேல எந்த தப்புமே இல்லைன்னு சொல்லவும் தாத்தா நம்புறதாவே இல்ல, ஏன்னா ஏற்கனவே இவருக்கு நம்ம ஹீரோயினை பத்தி நல்லா தெரியும். சோ ஜிம்மிய பார்த்து இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஏதாவது கிருத்துருவ வேலை பண்ண அவ்வளவுதான் இறக்கமே இல்லாம இந்த ஊரை விட்டு உன்னை ஒதுக்கி வச்சிருவேன்னு சொல்லி அவளை திட்டிட்டு நானும் ஹீரோயினும் ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி பேச போறோம், உனக்கு டைம் இருந்தா எங்க கூட வந்து ஜாயின் பண்ணிக்கோன்னு ஹீரோ கிட்ட சொல்ல அவனுமே போய் உட்கார்ந்துடுறான். தென் நம்ம ஹீரோயின் அவங்க மாஸ்டர் கொடுத்து விட்ட கிஃப்ட் அந்த தாத்தா கிட்ட கொடுக்கவும் அவருமே ஓபன் பண்ணி பார்த்துட்டு வாவ் ரொம்ப சூப்பரா இருக்கு, சரி பாப்பா நீ அடுத்து என்ன பண்ண போறேன்னு கேட்க ஹீரோயினுமே நான் இந்த மாதிரி ஆன்லைன்ல என்னோட ட்ரெஸ் எல்லாம் சேல்ஸ் பண்ண போறேன், ஒரு பொட்டிக் மாதிரி ஸ்டார்ட் பண்ண போறேன்னு சொல்ல ஹீரோ கிட்ட நீ புது ப்ராஜெக்ட் லான்ச் பண்ண போறதா சொன்னீல அதுக்கான ஏற்பாடுகள்லாம் எப்படி போயிட்டு இருக்குன்னு கேட்கும்போது எங்க பிராண்டோட ஃபேஷன் டிசைனர் ஏதோ ஒரு முக்கியமான வேலைக்காக அர்ஜென்டா கிளம்பி ஃபாரினுக்கு போயிட்டாங்க. சோ எப்படியும் அவங்க திரும்ப வர 2 மாசம் ஆகும் போல, அதனால நான் அவங்க வர இந்த ப்ராஜெக்ட கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி தான் வைக்கிற மாதிரி இருக்கும்னு ஹீரோ சொல்ல எதுக்காக நீ ஸ்டாப் பண்ணணும், அதான் உன் பக்கத்திலேயே ரொம்ப திறமையான டிசைனர் இருக்காங்களே. நிஜமாவே ஹீரோயின் ரொம்ப புத்திசாலியான பொண்ணு. சோ நீ இதுக்கு முன்ன சைன் பண்ண அந்த டிசைனரை விட ஹீரோயினோட ஒர்க்லாம் ரொம்ப கட் அண்ட் கிளியரா நீட்டா இருக்கும். சோ நீ என் பேச்ச நம்பி தாராளமா ஹீரோயினை உன் கம்பெனியோட டிசைனரா அனௌன்ஸ் பண்ணலான்னு தாத்தா சஜெக்ஷன் பண்ணவும் நீங்க சொல்லி ஏதாவது கேட்காம இருந்திருக்கனா, எனக்கு இதுல எந்த பிரச்சனையுமே இல்லன்னு கியூட்டா சிரிச்சுக்கிட்டே ஹீரோயின் கிட்ட தன்னோட பிசினஸ் கார்டை கொடுத்து நாளைக்கே நீங்க என் ஆபீஸ்க்கு வந்து வேலையில ஜாயின் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ கிளம்பிடுறான்.
இந்த விஷயம் ஃப்ரெண்டுக்கு தெரிய வந்ததும் ரொம்ப சந்தோஷப்பட்டு, இத்தனை வருஷமா நீ கஷ்டப்பட்ட எல்லாத்துக்குமே ஒரு நல்ல பலன் கிடைச்சிருச்சு. சோ இனி உன்னோட வாழ்க்கைய உனக்கு பிடிச்ச மாதிரி உன் குழந்தைங்க கூட சேர்ந்து சந்தோஷமா என்ஜாய் பண்ணுன்னு சொல்லி வாழ்த்துறாங்க. தென் புதுசா வேலைக்கு சேர்ந்த நம்ம ஹீரோயினோட பழைய ப்ராஜெக்ட் எல்லாம் பார்த்துட்டு, எனக்கு என்னமோ இதை ஏற்கனவே பார்த்த மாதிரி இருக்கு, ரொம்ப பழசா ஃபீல் ஆகுது. சோ நான் உங்களுக்கு கரெக்டா 1 மாசம் டைம் தரேன், அதுக்குள்ள நீங்க நம்ம பிராண்டுக்கான புது டிசைன்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி எடுத்துட்டு வாங்கன்னு ஹீரோயினை தன்னோட கம்பெனில சேர்த்துக்கிறான். புதுசா வேலைக்கு சேர்ந்திருக்க நம்ம ஹீரோயினை கூட்டிட்டு போய் மேனேஜர் ஜிம்மி கிட்ட இன்ட்ரோ பண்ணி வைக்கவும் அவ செம்ம டென்ஷன் ஆகிடுறா. பிகாஸ் இவளை பொறுத்தவரை ஹீரோயின் மீட் பண்ணிடக்கூடாது, அப்படி பண்ணிட்டாங்கன்னா இவ பண்ண ஃப்ராடு வேலைலாம் தெரிஞ்சு போயிரும்ல. ஸோ எப்படியாவது 2 பேரையும் விலக்கி வைக்கலான்னு ட்ரை பண்ணா மேல இவங்க 2 பேரும் ஒன்னாதான் சேர்றாங்கன்னு சொல்லி டென்ஷன் ஆகிடுறா. பட் இது எதுவுமே தெரியாத நம்ம ஹீரோயின் தன்னோட தங்கச்சி தன்னை பழி வாங்குறதுக்காக தான் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கா போல நினைச்சுக்கிட்டு, பாத்தீல இப்போ உனக்கு ஈக்குவலான வேலைக்கே நான் வந்துட்டேன், இதுக்கப்புறம் நீ எல்லா விஷயத்திலையும் என்கிட்ட அடி வாங்கிதான் ஆகணும்னு சொல்ல ரொம்ப கடுப்பாகிடுற ஜிம்மி மற்ற எல்லா ஸ்டாஃப்ஸ் கிட்டையும் நம்ம ஹீரோயினை, இவங்க கிட்ட அப்படி என்ன பெரிய குவாலிட்டி இருக்குன்னே எனக்கு தெரியல, இவங்க காலேஜ் ஸ்டடீஸை கூட கம்ப்ளீட்டா முடிக்கல, அதுக்குள்ள நம்ம ஹீரோயினா இவங்களை நம்ம டீம் லீடரா அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, இதை என்னால ஏத்துக்க முடியலைனாலும் வேற வழி இல்ல, நம்ம பாஸ் சொல்லிட்டதுனால இவங்களை நம்ம டீம் லீடரா ஏத்துக்கிட்டு தான் ஆகணும்னு நக்கலா பேசவும் அங்க ரொம்ப பெரிய சலசலப்பு ஏற்படுது. பிகாஸ் எப்படி டிகிரி கம்ப்ளீட் பண்ணாத ஒருத்தரை டீம் லீடரா ஏத்துக்க முடியும்னு சொல்லி அங்க இருக்கிற மற்ற ஸ்டாஃப்ஸ் எல்லாம் பேச ஆரம்பிச்சிடுறாங்க. இதை கேள்விப்பட்டு அங்க வர நம்ம ஹீரோயின் கிட்ட விசாரிக்கும் போது, ஆமா ஜிம்மி சொல்றது உண்மைதான், நான் இன்னும் என் டிகிரியை சைனால கம்ப்ளீட் பண்ணலன்னு சொல்ல, அப்புறம் என்ன அவளே ஒத்துக்கிட்டால, ஒழுங்கா இந்த கம்பெனியை விட்டு வெளியில போங்க, ஏன்னா இங்க நாங்க வேலை பார்க்குற எல்லாருமே பெரிய பெரிய யூனிவர்சிட்டியில டிகிரி கம்ப்ளீட் பண்ணவங்க, சோ எங்களுக்கு டீம் லீடரா இருக்கிற தகுதி இவளுக்கு இல்லைன்னு சொல்லி எல்லாரும் பிளேம் பண்ணவும், நான் சைனால என் டிகிரியை கம்ப்ளீட் பண்ணலங்கிறது உண்மைதான், பட் நான் 5 வருஷமா ஃபாரின்ல இருந்தேன், அங்க ஒரு பெரிய யூனிவர்சிட்டியில கம்ப்ளீட் பண்ணிட்டேன்னு ஹீரோயின் சொல்ல ஜிம்மி நம்ப மாட்றா. பிகாஸ் அந்த யூனிவர்சிட்டியில வருஷத்துக்கு 30 பேரால மட்டும்தான் கிராஜுவேட் ஆக முடியும், அப்படி இருக்கும்போது நீ எப்படி உள்ள போயிருப்பன்னு கேட்கவும் ஹீரோயின் டக்குன்னு தன்னோட சர்டிபிகேட் எடுத்து காட்டி, அந்த யூனிவர்சிட்டியில வருஷத்துக்கு கிராஜுவேட் ஆகிற 30 பேர்ல நானுமே ஒருத்தங்கிறத ப்ரூவ் பண்ணிடுறாங்க. ஈவன் நம்ம ஹீரோவுமே இதுக்கப்புறம் யாரும் ஹீரோயின் கிட்ட பிரச்சனை பண்ணிட்டு இருக்காதீங்கன்னு சொல்லிட்டு அங்கே இருந்து கிளம்பிடுறான். என்ன இது இவளை அடிச்சு தாக்கலான்னு பார்த்தா ஒரு அடியா நம்ம மேலதான் விழுந்துட்டு இருக்கு. இப்ப அடுத்து என்ன பண்றதுன்னு தெரியாம ஜிம்மி முழிக்கும் போது அவங்க பிஏ வேகமா ஓடி வந்து, மேடம் குடவுன்ல நாம அடுக்கி வச்சிருந்த எல்லா கிளாத்ஸுமே சரிஞ்சு விழுந்துருச்சு, இப்ப நம்மளால கேட்டகரி வைஸ் பிரிக்க முடியாது, இன்னும் 1 மணி நேரத்துல நம்ம ஃபேப்ரிக்ஸ் எல்லாத்தையுமே வெளியில டிஸ்போஸ் பண்ணி ஆகணும், சாரி அது டிஸ்போஸ் இல்ல டெலிவரி, சோ நம்ம கரெக்டான டைம்ல டெலிவர் பண்ணா மட்டும்தான் இதுக்கப்புறம் நமக்கு நிறையவே ப்ராஜெக்ட் எல்லாம் கிடைக்கும்னு சொல்ல, அப்படிங் ஒய்யால இருக்கிற பிரச்சனை பத்தாதுன்னு இது வரையா, இன்னும் 1 மணி நேரத்துக்குள்ள எப்படி நம்மளால எல்லா ஃபேப்ரிக்ஸையும் கேட்டகரி வைஸ் பிரிக்க முடியும்னு சொல்லி ஜிம்மி கத்தவும் ஹீரோயின் ஹீரோ கிட்ட பெர்மிஷன் கேட்டு எல்லா ஸ்டாஃப்ஸையுமே கோடவுனுக்கு கூட்டிட்டு வந்து மூட்டையா குவியலா கலைஞ்சு கிடக்கிற எல்லா ஃபேப்ரிக்ஸையுமே அரேஞ்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்பாயிண்ட் பண்ண முதல் நாளே ஒரு டீம் லீடரா இருந்து தன்னோட டீமை கரெக்டா வழி நடத்துறான்னு சொல்லி நம்ம ஹீரோயினை பார்த்து இம்ப்ரெஸ் ஆகிடுறான். பட் ஜிம்மி மேல செம கோவம் வந்துடுது. பிகாஸ் கொஞ்ச நாளைக்கு முன்னாலேயே கோடவுன்ல இருக்கிற எல்லா ஷெல்ஃப்ஸும் பழசாயிடுச்சு, உடையிற கண்டிஷன்ல இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. சோ நம்ம ஹீரோ சூப்பர்வைசரான ஜிம்மி கிட்ட இதை இன்ஃபார்ம் பண்ணி அந்த கோடவுன்ல இருக்கிற எல்லா ஷெல்ஃப்ஸையுமே சரி பண்ண சொல்லியிருப்பான். பட் அதை அவர் ரொம்ப அலட்சியமா கண்டுக்காம விட்டதுனாலதான் இப்ப முக்கியமான நேரத்துல அந்த ஷெல்ஃப்ஸ் எல்லாம் உடஞ்சி பெரிய பிரச்சனை ஆகிருக்குன்னு சொல்லி ஹீரோ கண்ணா பின்னான்னு கத்தவும், இப்படியே விட்டுட்டு இருந்தா ஹீரோ கொஞ்சமா ஹீரோயின் சைடு சாஞ்சிருவானோங்கிற பயத்துல ஜிம்மி இதை பத்தி பேசலான்னு போகும்போது மேனேஜர் ஹீரோ கிட்ட, பாஸ் நீங்க சொன்ன மாதிரி அந்த பையனை பத்தி நான் விசாரிச்சேன், அவன் மட்டும் இல்ல ஆக்சுவலா அவன் ஒரு ட்வின்ஸ், அவனுக்கு ஒரு தங்கச்சி இருக்கு, 2 பேருமே நம்ம ஊர்ல இருக்கிற கிண்டர் கார்டன்ல தான் படிச்சிட்டு இருக்காங்க, நீங்க ஓகேன்னு ஒரு வார்த்தை சொன்னா போதும் நான் அவங்க 2 பேருக்குமே டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்துட்டு வந்துருவேன்னு சொல்ல, யா ஷுவர் உடனே பண்ணுங்க, பட் எனக்கு அவங்க அம்மா யாரு என்னங்கிற கவலைலாம் கிடையாது, அவங்க 2 பேரும் என்னோட குழந்தைங்களா இருந்தாங்கன்னா கண்டிப்பா அந்த அம்மா கிட்டே இருந்து நான் குழந்தைய வாங்கிப்பேன்னு ஹீரோ சொல்றான். இதெல்லாம் ஒட்டுக்கிட்டு இருக்க ஜிம்மிக்கா வயித்த கலக்க ஆரம்பிச்சிருது, எங்கடா ஹீரோ தன்னை விட்டுட்டு போயிருவானோன்னு சொல்லி ரொம்ப பயப்பட ஆரம்பிக்கிறா. கட் பண்ணா நம்மாலு பல வருஷத்துக்கு முன்னே இறந்து போன தான் தாத்தாவோட கல்லறையில மலர் வச்சு அஞ்சலிலாம் செலுத்திட்டு வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது ஜிம்மி உட்கார்ந்துருக்கவும், எத்தனை தடவை என்னை தேடி வீட்டுக்கெல்லாம் வராதன்னு நான் சொல்லியிருக்கேன், ஆஃபீஸில் என்ன பார்க்குறியா என் கூட பேசுறியா அதோட நிறுத்திக்கோ, தேவையில்லாமல் என் ஃபீலிங்ஸ் அஃபெக்ட் பண்ணுறதுக்காக என் வீட்டுக்கு வந்துட்டு இருக்காதன்னு சொல்லி கத்தவும், நான் ஆசைப்பட்ட விஷயங்கள் எனக்கு பிடிச்ச விஷயங்கள் எனக்கு தேவையான எல்லாத்தையுமே நீ பண்ணித்தர, பட் எதுக்காக என்னை லவ் பண்ண மாட்ற, நான் உன்னை காதலிக்கிறதையும் நீ புரிஞ்சுக்க மாட்ற, உனக்காக என்ன வேணாலும் பண்ண நான் ரெடியாக இருக்கேன், எதனால என்னை இப்படி வெறுத்து ஒதுக்குறேன்னு ஜிம்மி கேட்க,
அன்னைக்கு ஒரு நாள் நைட்டு நீ என் பக்கத்துல இருந்ததுனால தான் இப்ப வர நீ கேட்டுட்டு இருக்க எல்லாத்தையுமே நான் பண்ணித்தரேன். மத்தபடி உன் மேல எனக்கு எந்த ஃபீலிங்ஸுமே வர மாட்டேங்குது. நான் ஓப்பனாவே என் பிரச்சனை என்னங்கறத சொல்லிட்டேன். ஸோ நீ திரும்ப திரும்ப இப்படி அடிக்கடி என் வீட்டுக்கு வந்து என்ன டென்ஷன் பண்ணிட்டு இருக்காத. அப்புறம் ஏன்டா இவனை நாம மீட் பண்ணோம், அன்னைக்கு நைட்டு உதவி பண்ணோன்னு நீ வருத்தப்படுற அளவுக்கு உன் வாழ்க்கை மிசரபிளா மாறிடும்னு சொல்லி ஹீரோ கத்துறான். இதுல இருந்தே நம்ம ஹீரோக்கு ஜிம்மி மேல பெருசா எந்த ஃபீலிங்ஸும் இல்ல. ஏதோ அன்னைக்கு நைட் இவ கூட அப்படி இருந்துட்டோங்கிற ஒரே காரணத்துக்காக தான் இவளுக்கு எல்லா உதவியும் பண்ணிட்டு இருக்காங்கிறத நாம புரிஞ்சுக்கலாம். அதே நேரம் இதுக்கப்புறம் இந்த வீட்டில் வாழ பிடிக்காம உடனே ஹீரோ வேற ஒரு வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆகுறாரு. அங்க பக்கத்து அப்பார்ட்மெண்ட்ல தான் ஹீரோயின் தான் ஃபேமிலியோட வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஸோ பயங்கரமா சரக்கடிச்சிட்டு வாந்தி எடுத்துட்டு இருக்க ஹீரோவை பார்த்து ரொம்ப பரிதாபப்பட்டு கைத்தாங்களா தூக்கிட்டு வந்து வீட்டுக்குள்ள விடவும் போதையில ஹீரோயின் கையை பிடிச்சு இழுக்க, எப்பாடி போன ஜென்மத்துல போலீஸா பிறந்திருப்பான் போல, இப்படி கிறுக்கு பிடிக்கிறான்னு சொல்லி ஹீரோயின் பயந்துடுறாங்க. அப்போ செம்ம போதையில இருக்க நம்ம ஹீரோ, அம்மா ப்ளீஸ் என்னை விட்டுட்டு போயிடாதீங்க, நான் தாத்தா என்ன சொன்னாலுமே கேட்குறேன், பட் நீங்களும் அப்பாவும் என்னை விட்டுட்டு போயிடாதீங்கன்னு சொல்லி புலம்புனதுக்கு அப்புறம் தான் சின்ன வயசுலயே ஹீரோவோட அம்மா அப்பா இறந்து போயிட்டாங்க. ஸோ ஹீரோவை அவனோட தாத்தா தான் வளர்த்துருக்காங்கங்கிற உண்மை ஹீரோயினுக்கு புரிய வரவும் ரொம்ப ஆறுதலா தட்டி கொடுத்து, பாஸ் நீங்க எது நினைச்சும் கவலைப்படாம தூங்குங்க, உங்க எம்ப்ளாயிஸ் ஆன நாங்க எப்போதுமே உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருப்போம்னு ஆறுதல் சொல்லிக்கிட்டே பக்கத்துல படுத்து தூங்கிடுறாங்க. தென் அடுத்த நாள் காலையில கண் விழிச்சதும் எதுவுமே நடக்காத மாதிரி வீட்டுக்குள்ள வரும்போது, அம்மா நைட்டெல்லாம் எங்க போயிருந்தீங்க, எனக்கு ரொம்ப பசிக்குதுன்னு குட்டி பாப்பா சொல்ல, நான் இப்ப எழுந்துதான் ஜிம்முக்கு போயிட்டு வந்தேன்னு சொல்லி சமாளிச்சுட்டு ஹீரோயின் சமைக்கிறதுக்காக போறாங்க. பட் நைட்டு சரக்கடிச்சதுனால ஹீரோக்கு காலையில வயித்த வலிக்கும்னு சொல்லி அவனுக்குமே சேர்த்து இந்த கஞ்சி இருக்கும்ல போட்ரிச், அது சமைச்சு எடுத்துட்டு போய் கொடுத்தா நம்ம ஹீரோ குளிச்சுட்டு டவலோட வந்து நிக்கவும் வெக்கப்பட்டு ஹீரோயின் கண்ணை முடிக்கிட்டு, சாரி சார் நான் இந்த இன்டென்ஷனோடையும் உங்க வீட்டுக்குள்ள வரலன்னு சொல்ல ஹீரோவுமே உள்ள போய் ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு என்ன விஷயம்னு கேக்குறான். நைட்டு நீங்க பயங்கரமா குடிச்சிருந்ததுனால காலையில எப்படியும் ஹேங் ஓவர் ஆகியிருக்கும், தலைவலிக்கும், வயிற்று வலிச்சிருக்கும், அதான் உங்களுக்கு ஏத்த மாதிரி கஞ்சி சமைச்சு எடுத்துட்டு வந்தேன்னு சொல்லி ஹீரோயின் கொடுத்ததுமே ஹீரோ சாப்பிட்டு பார்த்துட்டு வாவ் நிஜமாவே ரொம்ப டேஸ்டியா இருக்குன்னு சொல்றான். அதே நேரம் என்னோட தாத்தா இறந்து போனதுக்கு அப்புறம் யாரும் என் மேல இந்த அளவுக்கு பாசம் காட்டல, பட் ஹீரோயின் இப்படியெல்லாம் எனக்கு செஞ்சு கொடுக்கறத பார்த்தா எனக்கு என் தாத்தா ஞாபகம் வருதுன்னு சொல்லி ஹீரோ ரொம்ப ஃபீல் பண்றான். நெக்ஸ்ட் ஹீரோயின் ஆஃபீஸ்க்கு வந்ததும் அவங்க ஃப்ரெண்டு கால் பண்ணி, கங்க்ராச்சுலேஷன் நீ அந்த ஃபேஷன் டிசைனிங் காம்படிஷன்ல ஜெயிச்சிட்டேன்னு சொல்ல, எது ஃபேஷன் டிசைனிங் காம்படிஷனா, நான் அப்படி எதுலையுமே பார்ட்டிசிபேட் பண்ணலையேன்னு ஹீரோயின் சொல்ல, அப்புறம் எதுக்காக உன்னோட டிசைன்ஸை அவங்க வெப்சைட்ல போஸ்ட் பண்ணி இந்த காம்படிஷனோட வின்னர் மிஸ்ஸஸ் யங்னு அனௌன்ஸ் பண்ணிருக்காங்கன்னு ஃப்ரெண்டு கேட்டதும் ஹீரோயின் அந்த வெப்சைட்டை செக் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஹீரோயின் தன்னோட ஃபேஸை ரிவீல் பண்ணாம மீனானு ஒரு சீக்ரெட் அக்கௌண்ட் வச்சிருப்பாங்க. அதுல அவங்க ரெகுலரா போஸ்ட் பண்ண எல்லா டிசைன்ஸையும் அவங்க ஹாஃப் சிஸ்டரான ஜிம்மி திருடி தான் அந்த காம்படிஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கா. இப்ப அவ தான் மிஸ் சாங்குங்கிற பேர்ல வின் பண்ணிருக்காங்கிற விஷயம் புரிய வருது. அதே நேரம் ஜிம்மி இந்த காம்படிஷன்ல வின் பண்ணிட்டோங்கிற சந்தோஷத்துல கம்பெனில வேலை பார்க்குற எல்லாருக்குமே டின்னர் பார்ட்டி இருக்குன்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணவும் அவ்வளோதான் ஹீரோயின் கரெக்டா பிடிச்சிடுறாங்க. இவளை எப்படியாவது பழி வாங்கி ஆகணுமே, என்ன பண்ணலான்னு யோசிக்க ஆரம்பிக்கிறா. பட் நம்ம ஹீரோயின் தான் அந்த டிசைனர் மீனாங்கிற விஷயம் தெரியாம ஜிம்மி ஹீரோயினுக்கு முன்னாலேயே என்னமோ அவ தான் ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த காம்படிஷன்ல ஜெயிச்ச மாதிரி சீன் போடுறா. கட் பண்ணா அன்னைக்கு ஈவினிங் நம்ம ஹீரோயின் குழந்தைங்க பர்த்டேவை செலிப்ரேட் பண்றதுக்காக ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. அங்க அன்எக்ஸ்பெக்டடா நம்ம ஹீரோவுமே தான் ஃப்ரெண்டு கூட சேர்ந்து வராரு. ரெஸ்ட் ரூமுக்கு போன குட்டி பையன் நம்ம ஹீரோவை பார்த்ததுமே ஹீரோயின் கிட்ட, நான் பாக்குறதுக்கு அப்படியே என்ன மாதிரி இருக்கிற ஒரு அங்கிளை பார்த்தேன்னு சொல்ல, ஒருவேளை தன்னோட உண்மையான அப்பாவை தான் பையன் பார்த்துட்டான் போல, இதுக்கப்புறம் நம்ம இங்க இருந்தோம்னா தேவையில்லாத பிரச்சனையாகிரும், ஸோ எஸ்கேப் ஆகலான்னு ஹீரோயின் ட்ரை பண்ணும்போது அன்னைக்கு அந்த ரெஸ்டாரண்டோட 5th இயர் ஆனிவர்சரிங்கிறதுனால ஒரு பெரிய கேம் கண்டக்ட் பண்றாங்க. பார்ட்டிசிபேட் பண்ற எல்லாருக்குமே பிரைஸ்னு அனௌன்ஸ் பண்ணவும் குட்டி பையன் ரொம்ப ஆசைப்பட்டு ஹீரோயினை ஃபோர்ஸ் பண்றதுனால ஹீரோயினுமே வேற வழி இல்லாம பார்ட்டிசிபேட் பண்ண வேண்டிய சிச்சுவேஷன் ஆகி போயிடுது. பட் குழந்தைங்களுக்காக ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஒன்னா சேர்ந்து கப்பிள்ஸா விளையாடுற கேம் வரவும் நம்ம ஹீரோயின் என்ன பண்றதுன்னு தெரியாம யோசிக்கும் போதுதான் குட்டி பையன் ஓடி போய் ஹீரோ கிட்ட, எங்க அம்மா கூட ஒன்னா சேர்ந்து இந்த கேமை விளையாட வரீங்களான்னு கேட்க, ஹீரோவுமே வந்து பார்த்தா இந்த பையனோட அம்மா நம்ம ஹீரோயினா இருக்காங்க. பட் நம்ம ஹீரோக்கு உண்மை தெரியாதுல, ஸோ டவுட்டோடையே உங்களுக்கு மேரேஜ் ஆகிடுச்சான்னு கேட்க, எங்க மேரேஜுக்கு முன்னாலேயே பிரெக்னென்ட் ஆகி குழந்தை பிறந்துடுச்சுன்னு சொன்னா ஹீரோ தன்னை தப்பா நினைப்பாரோன்னு நினைச்சுக்கிட்டு, ஆமா மேரேஜ் ஆகிடுச்சு, என் ஹஸ்பண்ட் ஃபாரின்ல இருக்காருன்னு சொல்லவும், சரி அப்ப இவங்க 2 பேரும் தன்னோட குழந்தைங்களா இருக்க மாட்டாங்கிற நம்பிக்கையில நம்ம ஹீரோயின் கூட சேர்ந்து அந்த கேமை விளையாடுறாங்க. இந்த 2 பேர் காலை கட்டி 3 கால் ரேஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த ஒன்று தான் நடந்துட்டு இருக்கு. பட் நம்ம ஹீரோயினோட கால் ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துடவும் ஹீரோ தாங்கி பிடிக்கிறாரு. ஆனா நம்ம ஹீரோயினால அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்க முடியல, காலை அசைக்க கூட முடியல, வலி தாங்க முடியாம துடிக்கவும் ஹீரோ கூட வந்திருந்த அவரோட ஃப்ரெண்டான டாக்டர் நம்ம ஹீரோயினை செக் பண்ணி பார்த்துட்டு பயப்படுற அளவுக்கு எதுவும் இல்ல,
நான் பெயின் கில்லர் எழுதி தரேன், அதை வாங்கி சாப்பிட்டுட்டு ஐஸ் கியூப் வச்சு ஒத்தடம் கொடுங்க, நல்லா போயிரும்னு சொல்லவும் ஹீரோ ஹீரோயினையும் குழந்தைங்களையும் ரொம்ப சேஃபா பத்திரமா கூட்டிட்டு வந்து வீட்டுல விடுறாரு. அப்போ கரெக்டா ஃபாரின்ல இருந்து நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்ட் அந்த டாக்டர் வந்துடவும் குழந்தைங்க 2 பேரும் வேகமா ஓடி போய் ஹக் பண்றாங்க. என்ன ஜானி சொல்லாம கொள்ளாம திடீர்னு வந்துட்டீங்கன்னு ஹீரோயின் கேட்க, இன்னைக்கு குழந்தைங்க பர்த்டேல அதான் சர்ப்ரைஸா இருக்கட்டும்னு நினைச்சேன், பட் ஃப்ளைட் டிலே ஆனதுனால தான் நான் லேட்டா வந்தேன், ஓகே வாங்க போய் செலிப்ரேட் பண்ணலான்னு ஜானி கூப்பிடவும் இந்த டாக்டர் ஃபாரின்ல வேலை பார்த்துட்டு இருக்க நம்ம ஹீரோயினோட ஹஸ்பண்ட் போல நினைச்சுக்கிட்டு ஹீரோ ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆகி அங்கிருந்து கிளம்பிடுறான். நெக்ஸ்ட் ஆஃபீஸ்க்கு வந்த நம்ம ஹீரோயினால சிஸ்டம்குள்ள லாகின் பண்ணவே முடியல. ஸோ பக்கத்தில் இருக்கிற பொண்ணுக்கிட்ட கேட்கும்போது எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, எதுக்கும் நீ மேனேஜர் ஜிம்மி கிட்ட போய் இதை பற்றி விசாரின்னு சொல்லவும் ஹீரோயினுமே வந்து கேட்குறாங்க, நீ ஒன்றும் இந்த கம்பெனியோட பெர்மனன்ட் எம்ப்ளாயி கிடையாது, சும்மா இந்த ப்ராஜெக்ட்டுக்காக தான் ஹீரோ ஒன்று சேர்த்துருக்காரு. ஸோ எங்கள் கம்பெனியை பற்றின சீக்ரெட்லாம் லாகின் பண்ணி நீ பார்த்து யார்கிட்டையாவது வித்துட்டீனா அதான் உனக்கு தெரியக்கூடாதுங்கிறதுக்காக நான் உன்னோட ஐடியா மட்டும் பிளாக் பண்ணி வச்சிருக்கேன்னு சொல்ல செம்ம காண்டாகிடுற நம்ம ஹீரோயின், நான் ஒன்றும் திருடி பொழைக்கிற கேரக்டர் இல்லைன்னு சொல்லவும் திருடன் யாருமே தன்னை திருடங்கிறத ஒத்துக்க மாட்டான், இப்போ கூட பாரு உனக்கு ரொம்ப கோபம் வருதுன்னு சொல்லி கலாய்க்கிறா. இதுக்கப்புறம் இவகிட்ட பேசி வேலைக்கு ஆகாதுங்கிறத புரிஞ்சுக்கிற ஹீரோயின் உடனே ஹீரோ கிட்ட இந்த விஷயத்தை பற்றி சொல்லவும் ஹியூமன் ரிசோர்ஸ் டிபார்ட்மெண்ட் கிட்ட சொல்லி இந்த ப்ராப்ளம்க்கு நான் ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கிறேன், நீங்க போய் வேலையை கண்டினியூ பண்ணுங்கன்னு சொல்லி ஹீரோயினை அனுப்பி வச்சுட்டு போனா போதுன்னு என் கம்பெனியில உனக்கு வேலை போட்டு கொடுத்தா கடைசியில நீ எனக்கே ஆப்படிச்சிருவ போல, நீ இப்படிலாம் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருந்தா உன்னை வேலையை விட்டு தூக்குறதை தவிர எனக்கு வேற எந்த ஆப்ஷனுமே இருக்காதுன்னு சொல்லி மிரட்டுறான். பேச்சு மாத்திரத்துக்காக இந்த ஜிம்மி, நீங்க எனக்கு கொடுத்த ப்ராஜெக்ட் நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன், இப்போ ஓகேன்னு சொன்னா கூட நான் சப்மிட் பண்ண ரெடியா இருக்கேன்னு சொல்லவும் ஓகே நாளைக்கு ஈவினிங் ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு, ஸோ நீ அங்கே உன்னோட டிசைன்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்துரு, அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் நம்ம கிளைண்ட்ஸ் தான் முடிவு பண்ணணும்னு ஹீரோ சொல்லிடுறான். அப்புறம் ஹீரோயின் ரொம்ப கஷ்டப்பட்டு நடக்க முடியாம வீட்டுக்கு போயிட்டு இருக்கதை பார்த்துட்டு ஹீரோவே இறக்கப்பட்டு தன்னோட கார்ல வீட்டுக்கு கூட்டிட்டு போறாரு. ஆல்ரெடி குட்டி பையனுக்கு எங்க ஹீரோ தன்னோட அப்பாவா இருப்பாரோங்கிற சந்தேகம் இருக்கிறதுனால அவனுக்கே தெரியாம நைஸா அவன் தலைமுடியை எடுத்து டாக்டர் ஜானி கிட்ட கொடுத்து எனக்கு ரொம்ப சந்தேகமா இருக்கு, ஸோ நீங்க என்னோட ஹேரையும் ஹீரோவோட ஹேரையும் வச்சு டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு வாங்கன்னு சொல்ல ஜானிக்கு சொல்ல முடியாத அளவுக்கு கோவம், பட் குழந்தைக்கு முன்ன காட்டிக்காம ஓகே கண்ணா நான் பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு வெளியில வந்ததுமே குட்டி பையன் கொடுத்த அவனோட ஹேரையும் ஹீரோவோட ஹேரையும் குப்பை தொட்டியில தூக்கி போட்டு போயிடுறான். கட் பண்ண அடுத்த நாள் அந்த முக்கியமான கிளைண்ட் மீட்டிங். ஸோ மீட்டிங்க்கு வந்திருக்க எல்லா ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு முன்னாலையும் நம்ம ஹீரோயினும் ஜிம்மியும் அவங்கவுங்க டிசைன்ஸை ரெப்ரசன்டேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுற ஜிம்மி பார்த்தோன்னா நம்ம ஹீரோயின் யாருக்கும் தெரியாமல் சீக்ரெட்டாக மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்களே மீனாங்கிற ஒரு பெரிய ஃபேமஸான ஃபேஷன் டிசைனரோட வெப்சைட், அதில் இருக்கிற ஒரு சில முக்கியமான டிசைன்ஸ் எல்லாம் ஆட்டையை போட்டு அதை தான் ரொம்ப கஷ்டப்பட்டு டிசைன் பண்ணதா போய் சொல்லி அங்கே ரெப்ரசன்டேட் பண்ணிடுறா. ஈவன் நம்ம ஹீரோயினோட டிசைன்ஸுமே கிட்டத்தட்ட அதுக்கு சிமிலராக இருக்கிறதுனால அங்கே இருக்கிற கிளைண்ட்ஸ் எல்லாம் நம்ம ஹீரோயின் ஜிம்மியை பார்த்து காப்பி அடிச்சிட்டான்னு ப்ளேம் பண்ணுறாங்க. ஆனால் ஜிம்மிக்கு நம்ம ஹீரோயின் தான் மினாங்கிற விஷயம் தெரிஞ்சு போயிடுது. ஸோ யார்கிட்டையும் மாட்டாமல் எப்படியாவது இதில் இருந்து தப்பிக்கணும்னு யோசிக்கும் போது ஒரு முக்கியமான கிளைண்ட் அந்த மீட்டிங்க்கு வந்து நம்ம ஹீரோயினை டிசைனர் மினான்னு சொல்லி பயங்கரமாக தாறுமாறாக புகழ்றது மட்டும் இல்லாமல் ஹீரோ கிட்ட நானே டிசைனர் மினாவை இந்த மீட்டிங்க்கு இன்வைட் பண்ணணும்னு நினச்சேன், பட் எனக்கு முன்னே நீங்கள் முந்திக்கிட்டீங்களான்னு கேட்டதுக்கு அப்புறம் தான் ஹீரோக்கு உண்மை என்னங்கிறதே புரிய வருது. அதே நேரம் ஜிம்மி இத்தனை நாளா தன்னை ஏமாத்திட்டு இருக்காங்கிறத உணர்ந்து இதுக்கப்புறம் உனக்கும் இந்த கம்பெனிக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, உன்னோட போஸ்டிங்க்கு நான் ஹீரோயின் அப்பாயிண்ட் பண்ணுறேன், ஒழுங்கா உன்னோட மூட்டை முடிச்செல்லாம் கட்டிட்டு இந்த ஆஃபீஸ்ல இருந்து கிளம்புன்னு விரட்டி விட்டுடுறான். அவ்வளோதான் செம்ம கடுப்பாகிடுற ஜிம்மி உடனே தன்னோட ஃப்ரெண்டு ஒரு பையனுக்கு கால் பண்ணி நான் இத்தனை வருஷமா எது நடக்கக்கூடாதுன்னு நினச்சி பயந்துட்டு இருந்தேனோ இப்போ அது நடக்க ஆரம்பிச்சிருச்சு, இப்படியே போயிட்டு இருந்தா 5 வருஷத்துக்கு முன்னே தான் கூட அந்த ரூம்ல ரொம்பவே க்ளோஸா இருந்தது ஹீரோயின் தாங்கிற உண்மையை ஹீரோ கண்டுபிடிச்சிருவான். முக்கியமா ஹீரோயினுக்கு 2 குழந்தைங்க இருக்காங்கங்கிற விஷயம் தெரிய வந்துச்சுன்னா அவ்வளோதான், இத்தனை நாளா ஆள் மாறாட்டம் பண்ணிட்டு இருந்தேன்னு சொல்லி கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாம ஹீரோயினோட வாழ்க்கையை அழிச்சிருவான். அந்த மாதிரி எதுவும் நடந்துடாம நம்ம எல்லாத்தையுமே தடுத்தாகணும்னு பிளான் போட்டுட்டு இருக்கத நம்ம ஹீரோயின் பார்த்துடுறாங்க. ஸோ இவங்களுக்குமே சந்தேகம் வருது. உடனே 5 வருஷத்துக்கு முன்னே அந்த சம்பவம் நடந்த ஹோட்டலில் போய் விசாரிக்கும் போது இது பெரிய பெரிய விஐபிஸ் அடிக்கடி வந்துட்டு போகிற ஹோட்டலுங்கிறதுனால நீங்கள் கேட்டதுமே எங்களால் சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் தர முடியாது, அது மட்டும் இல்லாமல் நாங்கள் லாஸ்ட் 3 மாதத்துக்கான சிசிடிவி ஃபுட்டேஜ் மட்டும் தான் வச்சிருப்போம், மற்ற எல்லாத்தையுமே டெலீட் பண்ணிடுவோம். ஸோ நீங்கள் கேட்ட மாதிரி 5 வருஷத்துக்கு முன்னே இந்த சிசிடிவி ஃபுட்டேஜ்லாம் கண்டிப்பாக எங்ககிட்ட இருக்காதுன்னு சொன்னதும் ஹீரோயின் சோகமாக அங்கே இருந்து கிளம்பிடுறாங்க. பட் அந்த மேனேஜர் போய் சொல்லியிருப்பாரு, பிகாஸ் நம்ம ஹீரோயின் ஹீரோவோட பேரை மென்ஷன் பண்ணி தான் விசாரிச்சிருப்பாங்க. ஸோ விஐபி கஸ்டமரான நம்ம ஹீரோவை காப்பாற்றுறதுக்காக தான் மேனேஜர் போய் சொல்லியிருப்பாரு. ஆனால் அவருக்குமே சந்தேகமாக இருக்கவும் உடனே 5 வருஷத்துக்கு முன்னே இருந்த அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை செக் பண்ணி பார்த்தா ஹீரோவும் ஹீரோயினும் ஒரே ரூம்குள்ளே போகிறாங்க. இதை பார்த்து ஷாக் ஆகுற மேனேஜர் உடனே ஹீரோக்கு கால் பண்ணி இந்த விஷயத்த சொல்லவும் அன்னைக்கு நான் ஒரு பொண்ணோட வாழ்க்கையை கெடுத்துட்டோங்கிற குற்ற உணர்ச்சியில் இருந்ததுனால தான் அந்த விஷயத்தை பற்றி பெருசாக விசாரிக்காம விட்டேன்,
பட் நான் விசாரிக்காம இருந்தது இவ்ளோ பெரிய பிரச்சனையை தரும் நான் எதிர்பார்க்கவே இல்ல. அப்ப ஜிம்மி என்கிட்ட போய் சொல்லியிருக்கா. சோ அன்னைக்கு நைட்டு தான் கூட ரூம்ல க்ளோஸா இருந்தது ஹீரோயின் தாங்கிற உண்மை தெரிய வந்ததும் அந்த குழந்தைங்களுமே தனக்கு பிறந்தது தாங்கிற உண்மையை ஹீரோ புரிஞ்சுக்கிறாரு. பட் இது எதுவுமே தெரியாம நம்ம ஹீரோயின் வழக்கம் போல வீட்டுல வேலை பார்த்துட்டு இருக்கும்போது டாக்டர் உள்ள வரவும் குட்டி பையன் அவரை தனியா கூட்டிட்டு போய் டிஎன்ஏ டெஸ்டுக்கான ரிப்போர்ட் வந்துருச்சான்னு கேட்க அவருமே கொடுக்குறாரு. பட் அதுல நெகட்டிவா இருக்கிறத பார்த்து பையன் ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆகிடுறான். ஹீரோ உன்னோட அப்பாவா இருப்பாருன்னு எதிர்பார்த்தியான்னு டாக்டர் கேட்க, ஆமா ஹீரோ பாக்குறதுக்கு என்ன மாதிரி இருக்காரு, பிளஸ் என் மேலையும் தங்கச்சி மேலையும் ரொம்ப பாசமா இருக்காரு, அதான் நான் ரொம்ப எதிர்பார்த்தேன்னு குட்டி பையன் சொல்ல, நானும் தானே சின்ன வயசுல இருந்து உன் மேலையும் தங்கச்சி மேலையும் ரொம்ப பாசமா இருக்கேன், பட் எதுக்காக நீ என்ன உன்னோட அப்பாவா ஏத்துக்க மாட்டேன்னு டாக்டர் கேட்கவும் குட்டி பையனுக்கு என்ன ரிப்ளை பண்றதுனே தெரியல, அமைதியா கிளம்பிடுறான். ஸோ அப்செட் ஆகிற டாக்டர் ஹீரோயின் கிட்ட, நான் நாளைக்கு பிரான்ஸ்க்கு கிளம்ப போறேன், நீ என்கிட்ட எதுனா சொல்லணுமான்னு கேட்க, முடிஞ்ச வரை நீங்க சீக்கிரமா டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு திரும்ப சைனாக்கே வந்துருங்க, அப்பதான் நம்ம 2 பேரும் டெய்லி மீட் பண்ணிக்க முடியும்னு ஹீரோயின் சொல்லவும், ஏன் நீ என் கூட ஒன்னா சேர்ந்து வாழ ஆசைப்படுறியான்னு டாக்டர் கேட்குறாரு. அப்படின்னு சொல்ல முடியாது, பட் நம்ம எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ்ல, ஸோ பக்கத்துல இருந்தா ஒருத்தருக்கு இன்னொருத்தர் ஆறுதலா இருப்போம், அதனாலதான்னு ஹீரோயின் சொல்லிடுறா. ஸோ ஹீரோயினுக்கு தான் மேலே எந்த ஃபீலிங்ஸுமே இல்லைங்கிறத புரிஞ்சுக்கிற டாக்டர் கடுப்பாகி ஹீரோயின் அங்கேருந்து போனதுக்கப்புறம், நீ என்கிட்டேருந்து தப்பிக்க முடியாது, இதுக்கப்புறம் யார் வந்தாலும் சரி, ஏன் உன் புருஷனே திரும்ப வந்தாலும் சரி, நான் உன்னை விட்டு கொடுக்க போறதில்ல, நீ எனக்கு தான், எனக்கு மட்டும் தான்னு ரொம்ப டெரரா பேசுறான். இந்த எபிசோட்கான ஓப்பனிங் சீன்ல நம்ம ஹீரோக்கு உண்மை தெரிய வந்ததும் இதை பத்தி பேசுறதுக்காக ஹீரோயின் வீட்டுக்கே போயிடுறாரு. பட் எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரியாம தயங்கிட்டு இருக்கும்போது குட்டி பசங்க 2 பேரும் வேகமா ஓடி வந்து ஹக் பண்ணவும் தான் எதுக்காக இங்க வந்தோங்கிறதையே டோட்டலா மறந்துட்டு அவங்க கூட சேர்ந்து ரொம்ப சந்தோஷமா விளையாட ஆரம்பிக்கிறாரு. நாளைக்கு எங்கள் ஸ்கூலில் பேரண்ட்ஸ் மீட்டிங் இருக்குது, எப்போதுமே எங்கள் அம்மா மட்டும்தான் தனியாக வருவாங்க, ஸோ பசங்களாம் பார்த்து எங்களை செம்மையாக கலாய்ப்பாங்க, அதனால இந்த தடவை எங்கள் அம்மா கூட சேர்ந்து நீங்கள் பேரண்ட்ஸ் மீட்டிங்க்கு வரீங்களான்னு குட்டி பையன் கேட்க, ஹீரோ தயக்கத்தோடையே, ஏன் உங்கள் அப்பா டாக்டர் ஜானி ஊரில் இல்லையான்னு கேட்கவும், அவர் எங்களோட அப்பாவே இல்லை, எங்கள் அம்மாவுக்கு ஃப்ரெண்டு அவ்வளோதான், ஸோ எங்களுக்கு காட்ஃபாதர், மற்றபடி அவருக்கும் எங்களுக்கும் எந்த சம்மந்தமுமே இல்லைன்னு குட்டி பையன் சொன்னதுக்கு அப்புறம் தான் ஹீரோயின் இத்தனை நாளாக தாங்கிட்ட உண்மையை மறைச்சி பொய் சொல்லியிருக்காங்கிறத உணர்ற நம்ம ஹீரோ குட்டி பையன் கிட்ட, நாளைக்கு நான் கண்டிப்பா பேரண்ட்ஸ் மீட்டிங்க்கு வரேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கூட பயங்கரமா ஃப்ளர்ட் பண்ணவும் அவங்க பெருசா கண்டுக்கிற மாதிரியே இல்ல. தென் ஆஃபீஸுக்கு வந்ததும் அவரோட பிஏ டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கான ரிப்போர்ட்டை கொடுத்து, பாஸ் நீங்க சந்தேகப்பட்ட மாதிரி அவங்க 2 பேருமே உங்களோட குழந்தைங்க தான்னு சொல்ல ஹீரோ இன்னும் சந்தோஷமாகிடுறான். அதே நேரம் ஆஃபீஸுக்கு வர நம்ம ஹீரோயினை பாதியிலேயே ஸ்டாப் பண்ணி ஜிம்மியும் அவங்களோட அம்மாவும் பயங்கரமா பிரச்சனை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நீ வந்ததுக்கு அப்புறம் தான் ஹீரோயினோட பொண்ணை கண்டுக்கிறதே இல்ல, நீ வந்ததுக்கு அப்புறம் தான் என் பொண்ணுக்கு வேலை போச்சுன்னு சொல்லி அந்த அம்மா கத்தவும், ஒழுங்கா இந்த கம்பெனில நேர்மையா வேலை பார்த்திருந்தா எதுக்காக ஹீரோ வேலையை விட்டு தூக்க போறாரு, நான் கஷ்டப்பட்டு டிசைன் பண்ண எல்லா ஒர்க்ஸையுமே தன்னோட மாடல்னு சொல்லி ஏமாத்தனா அப்படிதான் யாரா இருந்தாலும் வேலையை விட்டு தூக்குவாங்கன்னு ஹீரோயின் நியாயமா பேசவும், ஒத்துக்க முடியாம அம்மாவும் பொண்ணும் கடுப்பாகி ஹீரோயினை அடிச்சிடுறாங்க. பொறுமை இழந்துடுற நம்ம ஹீரோயின், இத்தனை வருஷமா நீங்க 2 பேரும் பண்ண எல்லா அநியாயத்துக்கும் நானும் எங்க அம்மாவும் எதுவும் பேசாம அமைதியா விட்டுட்டோம், இதுக்கப்புறம் அப்படி இருப்போன்னு மட்டும் நினைக்காதீங்க, இன்னும் கொஞ்ச நாள் தான், உடம்பு சரியில்லாம இருந்துட்டு இருக்க என்னோட அம்மா ரெக்கவர் ஆகி வரட்டும், அப்புறம் இருக்கு உங்களுக்கு கச்சேரின்னு சொல்ல பயந்து போயிடுற இவங்க 2 பேரும், நாங்க உங்களுக்கு $3 மில்லியன் காசு தரோம், அதை வாங்கிட்டு கண் காணாத தூரமா வெளிநாட்டுக்கு போயிருங்கன்னு சொல்லவும், நான் இங்க மாசத்துக்கே $20,000 சம்பாதிக்கிறேன், ஸோ எனக்கு இந்த $3 மில்லியன் பெரிய விஷயமே கிடையாது, ஒருவேளை நம்ம ஃபேமிலி பிரச்சனையில நானும் எங்க அம்மாவும் ஜெயிச்சிட்டா உங்களுக்கு தான் இந்த $3 மில்லியன் தேவைப்படும், ஸோ பத்திரமா வச்சுக்கோங்கன்னு சாவேஜா ரிப்ளை பண்ணிட்டு ஹீரோயின் கிளம்பிடுறாங்க. இப்படியே விட்டுட்டு இருந்தா நம்ம சீக்கிரம் தோத்து போயிருவோமோங்கிற பயத்துல ஜிம்மியோட அம்மா ரொம்பவே மோசமான ஒரு பிளான் சொல்லவும் ஜிம்மிக்கே பயம் வந்துடுது. ஏன்னா அது அந்த அளவுக்கு டெரரா இருக்கும் போல. அது என்னங்கிறத கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்க. கட் பண்ணா திரும்ப பிரான்ஸுக்கு போற டாக்டர் ஜானி ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசணுங்கிறதுக்காக ஹீரோயினை ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு கூட்டிட்டு போறாரு. ஈவன் அதே ரெஸ்டாரண்ட்டுக்கு அன்எக்ஸ்பெக்டடா வர நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு இவங்க 2 பேரையும் பார்த்துட்டு ஹீரோ கிட்ட இதை பத்தி இன்ஃபார்ம் பண்ணவும், ஏதோ ஒண்ணு தப்பா நடக்க போகுதுங்கிறத உணர்ற நம்ம ஆளு தூரத்துல உட்காந்து அவங்க 2 பேரையும் வாட்ச் பண்ண ஆரம்பிக்கிறான். எப்படியாவது இன்னைக்கு ஹீரோயின் கிட்ட பேசி மனசை மாத்தி அவளை உஷார் பண்ணணுங்கிறதுக்காக டாக்டர் ஜானி சரக்க ஊத்தி கொடுக்கவும் மரியாதைக்காக ஹீரோயினுமே வேண்டான்னு சொல்லி குடிச்சிடுறாங்க. அப்புறம் என்ன ஃபுல்லா மட்டை. இதை தனக்கு சாதகமா பயன்படுத்தி ஹீரோயின் கிட்ட அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு அவங்க கூட தப்பா நடந்துக்கிட்டா வேற வழி இல்லாம தன்னை மேரேஜ் பண்ணிப்பாங்கிற பேராசையில தன்னோட காதலை ப்ரப்போஸ் பண்ணி அங்க இங்கன்னு தொடவும் உஷாராகிடுற நம்ம ஹீரோயின், என்னை விட்டு தள்ளிப்போ, என்னை விடு விடுன்னு சொல்லி அவனை தள்ளி விடவும் ஹீரோ கரெக்டா ஸ்பாட்டுக்கு வந்து ஜானியை தடுத்து ஹீரோயினை காப்பாத்திடுறான். யார் ராணி, நான் தான் அவ கஷ்டத்துல இருக்கும்போது உதவி பண்ண, சோ எனக்கு அவ மேல எல்லா உரிமையுமே இருக்குன்னு டாக்டர் ஜானி சொல்ல,
கட்டின பொண்டாட்டியாவே இருந்தாலும் நோன்னு சொன்னா நோ தான்னு தலை சொல்லியிருக்காரு. சோ போதையில இருக்க ஹீரோயின் கிட்ட நீ தேவையில்லாம அட்வான்டேஜ் எடுத்துக்க ட்ரை பண்ணாத. அப்புறம் நீ வாழ்க்கையில படக்கூடாத கஷ்டத்தெல்லாம் என்னால பட வேண்டியதா இருக்கும்னு சொல்லி ஹீரோ மிரட்டிட்டு வீட்ல இருக்க குழந்தைங்க குடிச்சிருக்க நம்ம ஹீரோயினை பார்த்தா ஏதாவது நினைச்சுப்பாங்களோ, மனசு கஷ்டப்படுவாங்களோன்னு சொல்லி தன்னோட அபார்ட்மெண்ட்டுக்கே கூட்டிட்டு போயிடுறான். என்னதான் ஹீரோ இன்னும் தன்னை கல்யாணம் பண்ணிக்கலைனாலும் ஹீரோயினுக்கு அவர் மேல ரொம்ப பாசம் காதல்லாம் இருக்கும். சோ போதையில உளர ஆரம்பிச்சிடுறாங்க. ஹீரோக்கா சந்தோஷம் தாங்க முடியல. கிஸ் பண்ணலாமான்னு யோசிக்கும் போது கண்ட்ரோலை மீறி நம்ம ஹீரோயினே பச்சைக்கன்னு கிஸ் பண்ணிடவும் இது போதும் எனக்கு இது போதுமேன்னு சொல்லி ஹீரோ செம குஜாலிட்டியாகி கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறான். தென் அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோயினுக்காக பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் செஞ்சு வச்சுட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது தூக்க கலக்கத்தோட ஹீரோ வீட்டுக்குள்ள வர 2 குழந்தைங்களும் நீங்க எங்க அம்மாவை பாத்தீங்களா, நைட்டு ஃபுல்லா வீட்டுக்கே வரலன்னு சொல்ல பாஸ் டவல் எங்க இருக்குன்னு கேட்டுக்கிட்டே நம்ம ஹீரோயின் வெளியில வரவும் அப்போ நீங்க நைட்டு ஃபுல்லா ஹீரோ வீட்ல அவர் கூட தான் ஸ்டே பண்ணிருந்தீங்களான்னு குட்டி பசங்க கேட்க ஹீரோயினுக்கு பப்பி ஷேமாகிடுது. சோ சமாளிக்கிறதுக்காக அதெல்லாம் இல்ல, நான் நைட்டு வீட்டுக்கு லேட்டா தான் வந்தேன், நீங்க 2 பேரும் அசந்து தூங்கிட்டு இருந்ததுனால தான் நான் வீட்டுக்கு வந்தது தெரியல போல, அப்புறம் காலையில டவல் வாங்குறதுக்காக தான் ஹீரோ வீட்டுக்கு வந்திருக்கேன்னு சொல்லவும் ஏன் நம்ம வீட்டுல டவல் எதுவும் இல்லையான்னு குட்டி பசங்க கேட்க எப்படி பேசினாலும் நம்ம குழந்தைங்க லாக் பண்ணிடுறாங்களேன்னு சொல்லி நம்ம ஹீரோயின் என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம முழிக்கும் போது அதுவா நேத்து நான் உங்க வீட்ல இருந்து டவல் வாங்கிட்டு வந்தேன், அதை திரும்ப வாங்கிட்டு போறதுக்காக தான் உங்க அம்மா என் வீட்டுக்கு வந்தாங்கன்னு சொல்லி ஹீரோ சமாளிச்சிடுறாரு. அப்புறம் டைனிங் டேபிள்ல சுட சுட பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் இருக்கிறத பார்த்துட்டு பசங்க எங்களுக்கு பசிக்குதுன்னு சொல்லவும் ஹீரோ ஹீரோயின் பசங்க 2 பேரும் ஒரு ஃபேமிலியா ஒன்னா உட்கார்ந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோக்கா இனம் புரியாத சந்தோஷம், தன்னோட ஒய்ஃபு குழந்தைங்க கூட நம்ம சேர்ந்துட்டோம், இதுக்கப்புறம் ஒரு ஃபேமிலியா வாழ போறோங்கிற எக்ஸைட்மெண்ட்ல ஹீரோயின் கிட்ட இதை பத்தி பேசலான்னு ஆரம்பிக்கும் போது அங்கிள் இன்னைக்கு எங்க ஸ்கூல்ல பேரண்ட்ஸ் மீட்டிங் இருக்கு, நீங்க வருவீங்கல்லன்னு குட்டி பையன் கேட்க அதெல்லாம் வேண்டாம், அங்கிளுக்கு முக்கியமான வேலைகள்லாம் இருக்கும், ஸோ அவர் ஆஃபீஸ்க்கு போகணும், அதான் நான் இருக்கேன்லன்னு ஹீரோயின் சொல்ல அதெல்லாம் முடியாது, அங்கிள் நேத்தே எங்க கிட்ட வரதா ப்ராமிஸ் பண்ணிருக்காரு, சோ அவர் வந்துதான் ஆகணும்னு பசங்க அடம் பிடிக்கவும் ஹீரோவுமே கொடுத்த வாக்க காப்பாத்துற விதமா அந்த பேரண்ட்ஸ் மீட்டிங்க்கு கிளம்பி போறாரு. சரி இப்பயாவது ஹீரோயின் கிட்ட உண்மையை சொல்லலாம், நீ தான் என் ஒய்ஃபு, நான் தான் உன் ஹஸ்பண்ட், நம்ம குழந்தைங்க தான் இவங்க 2 பேருங்கிறத சொல்லலான்னு ஸ்டார்ட் பண்றச்ச மாஸ்க் போட்ட ஒரு மர்ம நபர் கையில கத்தியோட குட்டி பசங்களை பார்த்து வேகமா ஓடி வரதை நோட் பண்ற நம்ம ஹீரோயின் தன்னோட குழந்தைங்களுக்கு எதுவும் ஆகிடக்கூடாதுங்கிறதுக்காக அவனை தடுக்க வேகமா ஓடுறாங்க. பட் அதுக்குள்ள அந்த மர்ம நபர் குட்டி பையனை கத்தியால குத்திடுறான். பாவம் குட்டி பையன் மயக்கம் போட்டு விழுந்ததும் ஹீரோயினுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல, கண்ணா எழுந்திரி எழுந்திரின்னு கதறி கதறி அலறாங்க. அதே நேரம் நம்ம ஹீரோ அந்த மர்ம நபரை அடிச்சு புடிச்சு லாக் பண்ணிடுறாரு. உயிருக்கு போராடிட்டு இருக்க குட்டி பையனை ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணதும் டாக்டர் செக் பண்ணி பார்த்துட்டு பையனுக்கு ஏபி நெகட்டிவ் பிளட் குரூப்பா இருக்கு, இந்த பிளட் கிடைக்கிறது ரொம்பவே ரேர் தான், ஸோ சீக்கிரமா அரேஞ்ச் பண்ணுங்கன்னு சொல்ல ஐயோ எனக்கு ஓ பாசிட்டிவ் ஆச்சே, இப்போ நான் என்ன பண்ணுவேன், என் குழந்தைய எப்படியாவது காப்பாத்துங்கன்னு ஹீரோயின் கெஞ்சிரதை பார்த்து மனசு கேட்காத நம்ம ஹீரோ எனக்கு ஏபி நெகட்டிவ் தான், பிகாஸ் நான் தான் அந்த குட்டி பையனோட அப்பான்னு சொல்ல ஹீரோயினால நம்பவும் முடியல நம்பாம இருக்கவும் முடியல, பிகாஸ் அவங்களுக்குமே சந்தேகம் வந்திருக்கும்ல. பட் இப்போ தன்னோட பையன் உயிரை காப்பாத்தினா போதுங்கிறதுக்காக பெர்மிஷன் கொடுத்துடுறாங்க. அப்புறம் நம்ம ஹீரோ கிட்ட இருந்து ரத்தத்தை எடுத்து குட்டி பையனுக்கு கொடுத்து அவனோட உயிரையுமே காப்பாத்தி இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு டாக்டர் சொன்னதுக்கு அப்புறம் தான் நம்ம ஹீரோயினுக்கு உயிரே வருது. அதே நேரம் நம்ம ஹீரோ ரொம்ப கஷ்டப்பட்டு யார் இந்த பிரச்சனைக்கு காரணங்கிறத கண்டுபிடிச்சி நம்ம மேல இருக்கிற கோவத்துல உன்னோட சித்தியும் தங்கச்சியும் சேர்ந்து தான் நம்ம பையனை கொலை பண்ண பிளான் பண்ணிருக்காங்கன்னு ஹீரோ சொல்ல கோவத்தோட உச்சத்துக்கே போயிடுற நம்ம ஹீரோயின் உடனே அவங்க மேல போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணிடுறாங்க. இந்த மேட்ரு தெரியாம அம்மாவும் பொண்ணும் திரும்ப ஒன்னா சேர்ந்து அடுத்து நாம என்ன பண்ணி ஹீரோயின் வாழ்க்கையை அழிக்கலான்னு ஸ்கெட்ச் போட்டுட்டு இருக்கும்போது கரெக்டா போலீஸ் வந்து அம்மாவை தூக்கிடுறாங்க. பிகாஸ் நம்ம குட்டி பையனை கத்தியால குத்துன அந்த மர்ம நபர் ஜிம்மியோட அம்மா தான் எனக்கு காசு கொடுத்தாங்கன்னு வாக்குமூலம் கொடுத்திருப்பான். சோ ஜிம்மியை விட்டுட்டு அவங்க அம்மாவை மட்டும் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போகவும் ஹீரோயின் அப்பா கடுப்பாகி ஜிம்மியை கூட்டிக்கிட்டு நியாயம் பேசுறதுக்காக போறாரு. அதுவே இங்க டாக்டர் ஜானி ஹீரோயின் கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசணும்னு சொல்லி தனியா கூட்டிட்டு போறான். தென் ஹாஸ்பிட்டல் ரூமுக்கு வர நம்ம குட்டி பாப்பா தம்பி கிட்ட அண்ணா உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, அங்கிள் தான் நம்மளோட அப்பா, இது அம்மாவே என்கிட்ட சொன்னாங்கன்னு சொல்லவும் குட்டி பையன் ரொம்ப சந்தோஷப்படுறான். சரி அம்மா எங்கன்னு கேட்க இவ்வளோ நேரமா உன் பக்கத்துல தானே உட்கார்ந்துருந்தாங்க, உனக்கு தெரியாதான்னு கேட்டதும் பயந்து போயிடுற நம்ம ஹீரோ ஹாஸ்பிட்டல் ஃபுல்லா ஹீரோயினை தேடிட்டு இருக்கும் போதுதான் டாக்டர் ஜானி கிட்ட பேசிட்டு இருக்கதை பார்த்துட்டு எங்க அவன் ஹீரோயினை ஏதாவது பண்ணிடுவானோங்கிற பயத்துல சண்டை போட போறான். எனக்கு பிடிச்ச எல்லா விஷயங்களையும் என்னால அடைய முடியாதுங்கிறத நான் இப்போ உணர்ந்துட்டேன். ஸோ இதுக்கப்புறம் என்னால உங்க வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் வராது, நீங்க ஆசைப்பட்ட மாதிரி குழந்தைங்க கூட சந்தோஷமா வாழுங்கன்னு வாழ்த்திட்டு சைலண்டா ஜானி கிளம்பிடுறான். என்ன இவன் திடீர்னு நல்லவன் ஆயிட்டானே, இவனை நம்பலாமா வேண்டாமான்னு ஹீரோயின் யோசிச்சுட்டு இருக்கும் போது எதுக்காக நீ என் ஒய்ஃப் மேல போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தன்னு கேட்டு ஹீரோயினோட அப்பா சண்டைக்கு வந்துடுறாரு. யோ லூசு தகப்பா, நீலாம் மனுஷனா என்ன, உனக்கு அறிவிருக்கா இல்லையா,
இன்னுமுமா நீ உங்க 2 பேரை பத்தி சரியா புரிஞ்சுக்காம இருக்க? உனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி ஒரு பெண் குழந்தை இருக்குங்கிற விஷயம் தெரிஞ்சுமே இந்த ஜிம்மியோட அம்மா மனசாட்சியே இல்லாம உன்னை கைக்குள்ள போட்டுக்கிட்டு என்னையும் எங்க அம்மாவையும் விரட்டி அடிச்சிட்டா. அப்ப ஏதோ எனக்கு அந்த அளவுக்கு விவரம் தெரியலங்கிறதுனால நீங்களாம் தப்பிச்சீங்க. அதே மாதிரி காலம் ஃபுல்லா உங்களுக்கு அடிமையா இருந்துருவோன்னு மட்டும் தப்பு கணக்கு போட்டுறாதீங்க. பிகாஸ் இப்ப இந்த உலகத்தோட நடப்பு என்னங்கிறது எங்க 2 பேருக்குமே நல்லா தெரியும். சோ எங்க அம்மா ரெக்கவர் ஆனதுக்கு அப்புறம் உங்க எல்லாருக்குமே இருக்கடா கச்சேரின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கும்போது கரெக்டா அங்க நம்ம ஹீரோயின் அம்மாவுமே வந்துடுறாங்க. லீகலா என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டு முறைப்படி நீ என்ன டிவோர்ஸ் பண்ணாததுனால உன்னோட சொத்துக்கள்ல எங்களுக்குமே பங்கு இருக்கு. அதே நேரம் உனக்கும் ஜிம்மியோட அம்மாக்கும் நடந்த மேரேஜை நீங்க இன்னும் சட்டப்பூர்வமா ரிஜிஸ்டர் பண்ணாததுனால நான் அவ மேல கேஸ் கொடுக்க போறேன். இனி அவ நினைச்சா கூட ஜெயில இருந்து வெளியில வர முடியாது. இதோட நிறுத்திடுவோம் மட்டும் தப்பு கணக்கு போடாதீங்க. நீங்க 3 பேரும் சேர்ந்து எங்க வாழ்க்கையை அழிச்சதுக்கு இன்னும் நாங்க நிறைய தரப்போறோம். என்னென்னங்கிறத வெயிட் பண்ணி பாருங்கன்னு ஹீரோயினோட அம்மா கெத்தா பேசவும், ஐயோ நான் சந்தோஷமா வாழ்றதுக்காக தானே 2 பொண்டாட்டி கட்டிக்கிட்டேன், பட் இப்ப அதுவே எனக்கு ஆப்பா போச்சுன்னு சொல்லி ஹீரோயின் அப்பாக்கு ஹார்ட் அட்டாக் வந்து அப்படியே மயங்கி விழுந்துடுறாரு. ஐயோ நைனா, அம்மா என்னை விட்டு போயிட்டாங்க, நீங்களும் என்னை விட்டு போயிடாதீங்கன்னு சொல்லி ஜிம்மி அவரை உடனே ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிடுறா. அப்புறம் என்ன, உண்மை, நீதி, நியாயம், தர்மம் எல்லாமே ஜெயிச்சிருச்சுன்னு சொல்லி நம்ம ஹீரோயினோட ஃபேமிலி ஒன்று சேர்ந்துடுறாங்க. கட் பண்ணா கொஞ்ச நாளைக்கு அப்புறம் நம்ம ஹீரோ ஆஃபீஸ் ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டு இருக்கும்போது, பாஸ் இன்னைக்கு நைட்டு ஒரு முக்கியமான பார்ட்டி இருக்கு, நிறையவே பெரிய பெரிய கிளைண்ட்ஸ் எல்லாம் வருவாங்க, நமக்கு ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் கிடைக்க கூட சான்சஸ் இருக்குன்னு பிஏ சொல்ல, ப்ராஜெக்ட் ஆகுது மண்ணாங்கட்டியாவது எனக்கு என் குடும்பம் தான் முக்கியம்னு சொல்லி நம்ம ஹீரோ காரை விட்டு இறங்கினதும் பிஏ ஒன்னும் புரியாம திருன்னு முழிக்கிறாரு. இன்னும் எத்தனை நாளைக்கு தான் எனக்கு பிஏவாவே ஒரு சிங்கிள் மேனா இருக்க போறீங்க? சீக்கிரமா ஒரு பொண்ணை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டு குழந்தை குட்டின்னு செட்டில் ஆகுங்க, அப்பதான் நம்ம வாழ்க்கையை சந்தோஷமா வாழ முடியும்னு பிஏக்கு அட்வைஸ் பண்ணிட்டு நம்ம ஹீரோ ஹீரோயின் கூடயும் குழந்தைங்க கூடயும் ஒன்னா சேர்ந்து சந்தோஷமா விளையாட ஆரம்பிக்கிறான். அவ்வளோதான், இதோட இந்த டிராமாவுமே முடியுது. இந்த டிராமா அவங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு நம்ம சேனல் வீடியோஸை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. ஓகே, உங்க எல்லாரையும் நான் ரொம்ப சீக்கிரமா அடுத்து ஒரு சூப்பரான டிராமால மீட் பண்றேன். Until then, it's bye from Afi and stay tuned with Spectre of Fantasy.